தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர்களாக 57 IAS அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், வரும் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாடு முழுவதும் நடைபெறவிருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டில் மட்டும் 57 IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்படவிருக்கிறது? லாவண்யா, நாடு முழுவதும் மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வரும் ஜூன் 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இந்தியா முழுவதும் இந்த வாக்கு எண்ணும் மையங்களுக்கு எண்ணிக்கை பார்வையாளர்களாக IAS அதிகாரிகளை இந்திய தேர்தல் ஆணையம் நியமித்திருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள 39 மக்களவை தொகுதிக்கும் இதுவரை 57 IAS அதிகாரிகள் வாக்கு எண்ணிக்கை பார்வையாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக ஒவ்வொரு தொகுதிக்கும் தலா 2 IAS அதிகாரிகள் பார்வையாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. கன்னியாகுமரி மக்களவை தொகுதிக்கு மட்டும் 3 பேர் பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் இதே போல ஒவ்வொரு மக்களவை தொகுதிக்கும் தேர்தல் பார்வையாளர்களாக IAS அதிகாரிகள் நியமித்திருக்கிறாங்க. இந்த 57 IAS அதிகாரிகளும் வேற்று மாநிலத்தை சேர்ந்த IAS அதிகாரிகள் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல. எனவே குஜராத், ஜார்க்கண்ட், அதே போல ஆந்திர பிரதேஷ் உள்ளிட்ட அந்த மாநிலத்தை கேடரை சேர்ந்த IAS அதிகாரிகள் வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டு அதற்கான உத்தரவை வெளியிட்டிருக்கிறாங்க இந்திய தேர்தல் ஆணையம். விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.